ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் பாரில் உட்காந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கா. என் லைஃப்பில் எப்பயுமே எல்லாமே தப்பாக தான் போகுமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ தான் என்னென்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே மீட் பண்ணுறதுக்காக அவளோட பாய் ஃப்ரெண்டை போனால் உள்ளே பார்த்தா அவன் அவங்க ஸ்டெப் சிஸ்டர் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயினுக்கு அதை பார்த்ததுமே அவ்வளோ ஒரு கஷ்டமாகி போயிடுது. அப்போ நீ என்னோட சிஸ்டர் தானே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கன்னு கேட்டதும், யார் சொன்னது அவ்வளோ போய் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட கம்பெனி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தேன். இப்போ அதுவே இல்லைன்றப்ப அவ இதுக்கு எனக்கு அப்படின்றத சொல்லியிருக்கான். ஸோ ஹீரோயின் அவங்கள போய் எங்கள் பயங்கரமாக கத்தி விட்டுட்டு தான் இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரும்போது அங்கே நம்ம ஹீரோ நின்றுட்டுருக்கான். அவனோட நேம் வந்து ஜி. அப்போ அவங்க விலக போகிறப்ப வேகமாக வந்துட்டு பிடிச்சி அங்கே காப்பாற்றிடுறான். ஹீரோயின் அவனை பார்த்ததுமே, ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க, நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்ன உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது நீ ரொம்ப பூவராக இருந்தேல, எனக்கு என்ன தெரியாதா உன்னை பற்றி அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு, சரி இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, உன்னை நான் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. ஏன்னா நான் இந்த ஹோட்டலில் வந்து வெயிட்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து நீ இருக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அவனை போய் அங்கே பிடிச்சி அவ்வளோவே இங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவளுக்கு முழிப்பு வந்ததுமே நடந்து எல்லாமே ஞாபகம் வந்துடுது. அவள் வேகமாக அங்கேருந்து கிளம்பும்போது, ஐயோ பாவம் இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு அவள் எப்படி வந்துட்டு பே பண்ணுவான் அப்படின்ற சொல்லிட்டு கொஞ்சம் காசும் அவளோட செயினுமே வச்சுட்டு அவனுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்ற சொல்லிட்டு போயிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோ அவங்க வந்து பார்த்தா ஆளை காணும். அங்கே செயின் இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே சந்தோஷமாயிடுச்சுக்கு. அவங்க ஃப்ரெண்டு அங்கே கால் பண்ணிவிட்டு, நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். அப்ராட்லேருந்து வந்ததுமே 100 மில்லியனை போய் எந்த ஒரு டிவி சீரியலில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு கத்திச்சிருக்கான். நாங்கள் ஆடிஷன் கொடுக்கறதாக வரும்போது அவங்க ஃப்ரெண்டு எவ்வளோ லேட்டாக வந்துட்டுருக்க, நான் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் உன்னை வந்து மீட் பண்ணுறதுக்காக, நீ இப்போ வந்துட்டு உள்ளே வேகமாக போய் ஆடிஷன் கொடு, உன்னோட சிஸ்டருமே வந்துட்டு அதில் வந்து ஆடிஷன் கொடுக்க வந்திருக்கு, அவளுக்கு தான் ரோல் கிடைக்கும்னு வேற பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், திறமை இல்லாதவளுக்கு எவன் வந்துட்டு ரோல் கொடுக்க போகிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போகும்போது அப்போ அங்கே அவளுமே வந்து விழா என்ன இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதும், இங்கே ஆடிஷன் கொடுக்க வந்திருக்கேன், இதில் நானும் என்னோட அம்மாவும் தான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த ரோல் வந்துட்டு எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்றத சொல்லும்போது அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்குமே அதெல்லாம் கேட்டுட்டு கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட பேசாத அப்படின்ற சொல்லிட்டு திறமை இல்லாதவளுக்கு கொடுப்பாங்களான்னு பார்ப்போன்னு சொல்லும்போது அப்போ அங்கே வந்து மேனேஜர் சொல்லிடுறாரு, இவங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணியிருக்காங்க, ஸோ வந்துட்டு இவங்களுக்கு தான் ரோல் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அவள் அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து அங்கே நக்கலாக சிரிச்சிட்ருக்கா. அவங்க ஃப்ரெண்டு அங்கே கோவப்பட்டு கத்திச்சிருக்கும் போது நீ வந்துட்டு விடு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாப்பான ஒரு ஆக்டரை போய் சூஸ் பண்ணதுக்கு அவன் தான் நொந்து போகணும், நான் ஏன் வந்துட்டு நொந்து போகணும் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. உன்னோட சிஸ்டர் கம்பெனியுமே தன்னோட வசத்தில் உள்ளே இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கா அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே அவள் வந்து சொல்கிறா, இப்போ வந்துட்டு உன்னோட எல்லாமே எனக்கு சொந்தமாயிருச்சு அப்படின்ற சொல்லிட்டு எல்லாம் உனக்கு சொந்தமாகாது, அந்த ஃப்ராடு பையனை வேணால் நீயே வச்சுக்கோ, எனக்கு அவன் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நீ ஒரு ஷோவை பற்றி சொன்னையே அதை பற்றி நீ என்கிட்ட சொல்லி எப்படி வந்து கலந்துக்கிறதுன்னு சொல்லி கேட்டதும் அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான், பட் அங்கே வந்துட்டு கப்புள்ஸால் கலந்துக்கிறணும் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகுது. சரி ஓகே நம்ம ஹீரோவை போய் இங்கே வந்து கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ஐடியா தோணுது. ஹீரோயின் ஹீரோக்கு தான் அங்கே ஐடியா பண்ணிட்டு கால் பண்ணுறா. அப்போ அவனுமே நேற்று நைட்டு நீ சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் போயிட்டே அப்படின்ற சொன்னதும் நான் என்ன சொன்னேன் அப்படின்ற சொன்னதும் நீ என்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவன் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் உளறிருப்பேன்னு நினைக்கிறேன், சரி ஓகே நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்காகிருது. என்ன மேரேஜ் அப்படின்றத சொன்னதும் அங்கே அவன் உடனே ஓகேன்னு சொல்லிட்டு சரி நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்ற சொன்னதுமே நான் வந்து கஃபேல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. பாஸ் இந்த ப்ராஜெக்டை பற்றி அப்படின்றத சொன்னதும் ப்ராஜெக்டெல்லாம் இப்போதைக்கு என்னால் எதுவும் பார்க்க முடியாது, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவன் போகிறப்ப அங்கே அந்த சைடில் வரும்போது அங்கே ஷர்ட்டில் வந்து கிழிஞ்சு போயிடுது. அதை பார்த்துட்டு அவன் கோவப்பட்டு கத்த போகிறான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயமாக இருக்குது. பட் அவன் ரொம்ப கூலாக இதில் என்ன இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு சிரிச்சிட்டு போனதுமே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்னடா இவ்வளோ தூரத்துக்கு கூல் டவுனாக பேசிட்டு போயிட்டுருக்கானேன்னு. ஹீரோயினுமே அவங்க வந்து மீட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அவனை பார்த்ததுமே பாவம் பூவர்ன்ற லெவலுக்கு அவன் நிலைமை இருக்குது, சட்டை கிழிஞ்சு போயிருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேருந்து வந்தவாசி அந்த ஹெல்மெட்டுமே கையில் வச்சுருக்கான். ஏன்னா வந்து ஒர்க் பண்ணிட்டு வரையான்னு கேட்டதும் ஆமான்னு சொன்னதுமே பாவம் நைட்டு ஃபுல்லாக வெயிட்டாக வேலை பார்க்குறான், காலையில் இந்த மாதிரி கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப பரிதாபமாயிட்டு ஃபஸ்ட்டு நீ வந்து உட்கார் அப்படின்றத சொல்கிறா. என்ன திடீர்னு கால் பண்ணி மேரேஜை பற்றி கேட்ட அப்படின்றத சொன்னதுமே இல்லை நான் வந்துட்டு உன்கிட்ட ஒரு ப்ரொப்போஸை வந்துட்டு காமிக்கணும்னு தான் கூப்பிட்டேன், அங்கே வந்துட்டு ஒரு ஷோக்கு போகணும், அதில் கப்பிள்ஸாக தான் வந்து கலந்து
நடந்துக்க முடியுமா? ஸோ அதுக்கு ஹஸ்பண்ட் தேவைப்படல. அதனால தான் உன்னை வந்து கன்சல்ட் பண்ணலான்னு கூப்பிட்டேன்னு சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. லவ் பண்ணி கூப்பிடுவான்னு பார்த்தா இப்படி வந்து ஷோக்காக கூப்பிட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு, இருந்தாலுமே அங்கே நம்ம ஹீரோட நிலைமையெல்லாம் பார்த்துட்டு சரி இவனுக்கு வந்துட்டு இப்படியே விட்டால் வந்துட்டு ஒன்றும் சரிப்பட்டு வராது, இவனுக்கு ஏதாச்சும் பேமெண்ட் கொடுத்தா ஒத்துக்குவான்னு சொல்லிட்டு உனக்கு வந்து நான் மந்த்லி வந்து 30,000 கொடுத்துட்றேன் அப்படின்ற சொன்னதும் என்னது 30,000 சொல்லிட்டு மூஞ்ச ஒரு மாதிரி வச்சதும், ஒருவேளை காசு பத்தாம தான் இப்படி பேசிட்டு இருக்கானோ அப்படின்ற சொல்லிட்டு, நீ கவலைப்படாத, என்னோட அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எனக்கு வந்துடும், கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு அதுலேருந்து 50,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டு அவன் ஃபேஸ் ஒரு மாதிரி வைக்கவும், இதுக்கு மேலெல்லாம் எனக்கு வந்துட்டு காசு கொடுக்கறதுக்கு வசதி கிடையாதுப்பா, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற சொன்னதுமே அவனுக்கு வந்துட்டு என்னடா காசு கொடுக்குறானேன்னு சொல்லிட்டு தோணிட்டு இருந்தா, இவங்க உள்டாவை யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு, அப்போ என்ன உனக்கு என்ன இது ஓகே இல்லையான்னு சொன்னதும், யார் சொன்னது ஓகே இல்லைன்னு சொல்லிட்டு, எனக்கு இது எல்லாமே ஓகே தான் அப்படின்ற சொல்லிட்டு அவனுமே அங்கே டீல் போடுறதுக்கு ஓகே ஆயிடுறான். பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே உடனே மேரேஜுமே பண்ணிட்டு அங்கே சர்டிஃபிகேட்டுமே வாங்கிடுறாங்க. அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுச்சு, நான் ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ண பொண்ணு கடைசியில் ஒய்ஃப் ஆயிட்டாலேன்னு சொல்லிட்டு, இப்போ நான் வந்துட்டு உனக்காக கூடிய சீக்கிரம் ஒரு வீடுமே கொடுப்பேன், நான் வந்து உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கார் கீயை கொடுக்குறா. காரை காமிக்கிறா. காரை பார்த்தா ஏதோ பொம்மை கார் மாதிரி இருக்குது. அதை பார்த்து நான் விசிரிச்சுட்டு, ஏன்னா இந்த கார் எனக்கான்னு சொன்னதும், இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் காசு போறட்டும், நான் உனக்கு சூப்பரான கார் வாங்கி தரேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அவள் கூட்டிகிட்டு போகிறா. உள்ளே போனால் அங்கே தலை கூட இடிக்குது, அவனால் சரியாக உட்கார கூட முடியலை. ஹீரோயின் இதுக்கப்புறம் உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு என்னோட வீட்டுக்கு வந்துடுன்னு சொன்னதும், ஏன்னா ஓ வீட்டுக்கான்னு சொன்னதும், நீ என்னோட ஹஸ்பண்ட் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கப்ப, சரி ஓகே ஒய்ஃப் அப்படின்ற செட் அவன் கையில் கிஸ் கொடுத்ததுமே இப்போ இருந்தே அவன் ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டானே, நல்லது தான் அப்படின்ற செட் யோசிக்கிறா. ஆனால் இதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது நம்ம சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோ ரொம்ப மாதம் அவனோட கம்பெனிக்கு அங்கே வந்து இறங்குறாங்க. அந்த பொம்மை கார்லேருந்து இறங்குனதுமே அவங்க ஃப்ரெண்டும் அவங்க அசிஸ்டண்ட்டுமே, அடப்பாது என்னடா இப்படி காரில் வந்திருக்க, பார்த்தா அசிங்கமாக போகுதுன்னு சொன்னதும், இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, என்னோட ஒய்ஃப் கொடுத்தது, தேவையில்லாமல் பேசி என்னோட டென்ஷன் ஆக்காதீங்கன்னு சொன்னதும், பாஸ் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, உண்மையிலே போய் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் ஆமான்னு சொல்லிட்டு அங்கே சர்டிஃபிகேட்டை காமிச்சதும் நம்பவே முடியலை. எப்படி வந்துட்டு இதெல்லாம் சாத்தியமாச்சு, எப்படா நீ வந்து மேரேஜ் பண்ணன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வேற கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மை சொல்லுங்க பாஸ், அந்த பொண்ணு வந்துட்டு உங்ககிட்ட அவங்கள தானே ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு சொன்னதும், உங்களோட இந்த வெட்டி பேச்செல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபோட சேர்ந்து அவளோட வீட்டில் இருக்க போகிறேன், ஷோவில் வந்துட்டு ஷூட்டிங்காக போகணும், ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் பார்த்துக்க போகிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு அயன்பாட்டு அங்கே கண்டுக்காமல் போயிட்டுருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சுக்கா, நம்மளுக்கு இங்கே தான் வந்துட்டு இன்றைக்கி ஷூட்டிங் நடக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டுருக்கா. அப்போ பார்த்தா அவங்களோட சிஸ்டரும் அவங்க அம்மாவுமே சேர்ந்து அங்கே வந்துட்டுருக்காங்க. நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும், வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம், அதனால் கொஞ்சம் புள்ளி பண்ணலான்னு வந்தோம், நீ என்ன இங்கே வந்துட்டுருக்க, ஏன்னா வந்து இந்த ஷோவில் கலந்துக்கிறதுக்காக ஏதோ வந்துட்டு ஒரு பர்சனை பிடிச்சவங்க வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்க போலேன்னு சொன்னதும், தேவையில்லாமல் நீ என்னோட ஹஸ்பண்டை பற்றி பேசாதன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. ஏன்னா ஹஸ்பண்டா இந்த பிச்சைக்காரன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே அவங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டாங்க, செம்ம கடுப்பாயிடுச்சுக்கு. அவங்க நீ வந்து உன்னோட அம்மாவோட ஷேர்ஸை வந்து என்கிட்ட கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன்னை நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னதும், உன்ன மாதிரி ஜென்மத்துக்கு போய் நான் கொடுப்பேனான்னு சொன்னதும் அவள் கோவப்பட்டு அடிக்க வரா. அப்போ ஹீரோ கையை பிடிச்சிட்டு என்னோட ஒய்ஃப் மேலே கையை வச்சேன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சுக்கு. அப்போ அவள் நீ உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, பெரிய வந்துட்டு உன்னோட நேம் ஜீன்னு சொல்லிட்டு இருந்தா, நீ அந்த பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் மனசில் நினைப்பு வந்துருச்சான்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே அவளுக்கு கோவமாயிடுச்சுக்கு. அங்கே காட்ஸை கூப்பிட்டு வேற அடிக்க வைக்க சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே ஃபைட் பண்ண போகிறான். நம்ம ஹீரோயின் நீ அப்படிலாம் வந்து சண்டை போட வேண்டாம், உனக்கு ஃபைட் தெரியும், ஆனால் அதுக்காக நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்ற சொன்னதும், ஏன்னா நம்பிக்கை இல்லையா, நீ வந்துட்டு என்ன ரொம்ப கம்மியாக வந்து நினச்சிட்டு இருக்கியா, அந்த ரிச்சஸ்ட் பர்சனுக்கு ஈக்குவலாக இல்லைன்னு நினைக்கிறியான்னு சொன்னதும், அப்படிலாம் கிடையாது, அவன் வந்து ஒரு சரியான பிளைண்ட், அதனால தான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு போய் அவன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போட்டு திட்டா. அப்போ நம்ம ஹீரோவுமே அவங்க எல்லாத்தையுமே போட்டு அங்கே பயங்கரமாக அடி விழுக்க ஆரம்பிச்சுடுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு பயமாய் போயிடுது. அவங்கள பிடிச்சி திட்டா, நீங்களாம் எந்த விலைக்குமே லைக் இல்லை, நல்லா வந்துட்டு காசு வாங்கிட்டு இந்த மாதிரி கோட் சூட்டை போட்டு சுற்றுங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கா. ஹீரோயின்ட்ட நாங்கள் வந்துட்டு இந்த அதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஸோ வந்துட்டு உன்னை இதுலேருந்து தூக்கியாச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அதை சொல்கிறதுக்கு நீ யார், கண்டிப்பாக அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லும்போது டைரக்டர் அங்கே வந்துடுறாரு. ஏன்னா ஷூட்டிங் போயிட்டு இருந்தால் இப்படி தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்கிறப்ப இவங்க யாருனே தெரியல, தேவையில்லாமல் இங்கே வந்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னதும், இதில் ஆல்ரெடி நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கேன், ஸோ வந்துட்டு என்னை வந்து நீங்கள் எடுத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் இவங்க பேச்சில் வரமாட்டேங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை நான் வந்துட்டு இவங்க பேச்சை தான் கேட்பேன், ஏன்னா இவங்க தான் வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, மிஸ்டர் ஜிமி உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஷோ விட்டு தூக்குனதுமே அங்கே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு, பார்த்தேன் உன் நிலைமையை என்கிட்ட மோதுனா இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டேக்கா. நம்ம ஹீரோ நீ கண்டிப்பாக கவலைப்படாத, எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு சொல்கிறப்ப நீ வந்துட்டு இதெல்லாம் வந்து பெருசு பண்ணாத, என்னோட வாழ்க்கையில் எல்லாமே வந்துட்டு எனக்கு இப்படியே நடந்து வந்து சகஜமாயிருச்சு அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா.
இங்கேருந்து போயிடலான்னு சொல்லும்போது, "நீ என்ன வந்து பேசிட்டு இருக்க? எதுக்காக இங்கே வந்து போகணும்னு சொல்ற? இந்த ஷோல ஆசைப்பட்டேல்ல நீ கலந்துக்கணும்னு சொன்னதும், எல்லாமே வந்துட்டு எப்பயும் எனக்கு கனவா தான் போயிட்டுருக்குன்னு சொல்றப்ப, எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்ட்டா நடக்கும். நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னதும், உன் மனசுல பெரிய பணக்காரன் நினைச்சுட்டே நீ பேசிட்டு இருக்கன்னு போலன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ கொஞ்ச நேரத்தில எல்லாமே வந்துட்டு கரெக்ட்டா நடக்கும் பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்க அசிஸ்டன்ட் டைரக்டரோட காதுல வந்து, "ஜி இப்போ கொஞ்ச நேரத்தில வரப்போறாரான்னு" சொன்னதுமே, அங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டெப் மதர். அவர் வந்ததுமே அவர எப்படியாச்சும் நீ இம்ப்ரெஸ் பண்ணி, இன்னுமே வந்து உன் பக்கத்துல வந்து க்ளோஸா வச்சுக்கிறணும். அப்படின்னா தான் நீ ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க வந்து இறங்குறத பார்த்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான். அங்க அவன பார்த்ததுமே இவ மிஸ்டர் வந்து ஜீன்னு நெனச்சுட்டு வேகமா போயிட்டு அங்க கைய பிடிச்சுட்டு மிஸ்டர் ஜீன்னு சொல்லிட்டு பேசினதும், அப்ப அங்க சொல்றாங்க காட்ஸ் அவர் வந்து ஜீ கிடையாது. அவரோட ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் சொன்னதுமே ஹீரோயினுக்கு அத கேட்டுட்டு சிரிப்பா வர ஆரம்பிச்சிருது. என்னமோ வந்துட்டு ரொம்ப க்ளோஸா தெரிஞ்ச மாரி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தா. ஆனா பாரு வந்துட்டு எப்படி அசிங்கப்பட்டு போய் நிக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப காமெடியா தான் இருக்கு அவளுக்கு. அந்த டைரக்டர் என்னமோ வந்துட்டு ரொம்ப தெரிஞ்சவர் அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி என்கிட்ட சொன்னீங்க. ஆனால் வந்துட்டு அப்படிலாம் எதுவுமே நடக்கலையே அப்படின்ற சொல்லிட்டு அவர் கேட்டதுமே இல்லை அவர் வந்துட்டு கொஞ்சம் வந்து நர்வஸ் ஆகிட்டா அதனால தான் வந்துட்டு தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு எப்படியோ பேசி எங்கள் மழுப்பிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஜியை வந்துட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு எங்கள் ட்ராமா பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அங்கே ஹீரோயின்ட்ட ரொம்ப கேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே அங்கே நம்ம அசிஸ்டன்ட் நோட்டீஸ் பண்ணிவிட்டு பாஸை இப்போ வரைக்குமே எந்த ஒரு பொண்ணுக்காகவே இவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்ததே கிடையாது. ஒய்ஃப் மேலே அவ்வளோ தூரத்துக்கு லவ் இருக்கு போல், அதனால தான் நான் 100 மில்லியன் காசை கொண்டு வந்து இந்த ஷோவில் போய் கொட்டியிருக்காரு அப்படின்ற சைட் அவள் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு அங்கே கால் வந்துடுது. கால் வந்ததுமே இப்போ அவளை வந்து ஷோவை விட்டு தூக்கியாச்சு. அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அவரே அதிகமாக போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு ஷாக்காகி போயிடுது. என்ன எதுக்காக ஷோ விட்டு தூக்குனீங்க அப்படின்ற சைட்டு கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. உடனே வந்துட்டு அவங்க அம்மா அங்கே அசிஸ்டண்ட்டை பேசி எப்படியே கரெக்ட் பண்ண பார்க்குறாங்க. அவங்களுக்கு சொன்னால் புரியாது, அவங்க பொண்ணு தேவையில்லாமல் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க, டைம் வந்து வேஸ்ட் ஆக்காமல் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கல்ல என்னமோ வந்துட்டு எல்லாமே ரொம்ப தெரிஞ்ச பர்சன் மாதிரி ஓவராக ட்ராமா பண்ணால் எல்லாமே புட்டுக்குருச்சு. இந்த அசிஸ்டன்ட் ரொம்ப உண்மையிலேயே நல்ல பர்சனாக இருக்கார், பார்க்குறதுக்குமே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு சொன்னதும் ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ஜெலஸாகி போயிடுது. இப்போ டைரக்டர் சரி டைம் ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடும்போது அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட்மே போகிறாரு. சரி நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயுமே கூப்பிட்டதுமே அப்போ அங்கே அவங்க சிஸ்டர் சொல்கிறா இவங்கள தான் ஷோவை விட்டு தூக்கியாச்சு எப்படி போய் வருவாங்கன்னு சொன்னதும் அசிங்கப்பட்டவங்க இன்னுமே நின்றுட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் வெக்கமே இல்லாமல் நீ தான் நின்றுட்டுருக்க உன்னையும் தான் தூக்கியாச்சு கிளம்புன்னு சொன்னதும் அவள் கோப்பட்டு சண்டைக்கு எகுறா. அவங்க அம்மா நீ வாய மூடிட்டு பேசாமல் இருன்னு சொல்லிட்டு காம் டவுன் பண்ணுறாங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் நம்ம டைரக்டர்கிட்ட அவங்க 2 பேருமே ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸோ அவங்கள நம்ம ஷோக்கு எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களால எதுவும் பேச முடியல. சரி ஓகே அப்படின்றத சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா நீங்கள் எப்படி போய் இவங்கள போய் வந்து சூஸ் பண்ணலாம், இவங்க 2 பேருமே எங்களை புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னதும் நாங்கள் என்ன புள்ளி பண்ணோம், நாங்கள் எதுவும் பண்ண கிடையாது, அப்படி டவுட்டாக இருந்தால் நம்ம பேசாமல் வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணிடலாமேன்னு சொன்னதுமே அதுவுமே கரெக்ட் தான் செக் பண்ணலாமேன்னு சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப டராகி போயிடுது. ஏன்னா வந்து பார்த்தா மாட்டிக்குவாங்கல்ல இவங்க தான் வந்து தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அந்த பிரச்சனையை அப்படியே சார்ட் அவுட் பண்ணிட்டு பேசாமல் அங்கேருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே உள்ளே போகும்போது அங்கே அசிஸ்டன்ட் ஹீரோ அப்படியே க்யூட்டாக பார்த்துட்டு இருக்கான், எவ்வளோ தூரத்துக்கு ஒய்ஃப் மேலே லவ் வச்சிருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கு. காரில் போயிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுருக்கா, இவ்வளோ பிளான் பண்ணியுமே எல்லாமே கெட்டு போயிடுச்சேம்மா அப்படின்ற சொல்லிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, இது என்ன சின்ன ஒரு ஷோ தானே நடந்துட்டு போகுது, இதுக்கப்புறம் அவளுக்கு எதுவுமே கிடைக்க விடாமல் பண்ணலாம். ஜியோட அம்மாவுக்கு வந்துட்டு பர்த்டே பார்ட்டி வரப்போதான், ஸோ அதில் கண்டிப்பாக வந்துட்டு நீ போய் கலந்துக்கிறணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ, அவங்க மருமகளை சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ உனக்கு வந்துட்டு பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே அவங்க உன்னை கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க, அதுக்கப்புறம் என்ன வந்துட்டு இந்த ஊரே உனக்கு சொந்தமாயிருன்னு சொன்னதும் அவர் ரொம்பவே இங்கே சந்தோஷமாயிட்டுருக்கா. இங்கே ஷூட்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க, 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுமே அங்கே ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி அங்கே அங்கே நம்ம டைரக்டர் வந்து அதெல்லாமே பார்த்துட்டு உண்மையிலே பர்ஃபெக்டாக இருந்துச்சு, உன்னோட கண்ணில் வந்துட்டு உன் ஒய்ஃப் மேலே இருக்க லவ் நல்லாவே தெரியுது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பாராட்டிட்டு இருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உண்மையிலே நீ சூப்பராக ஆக்டிங் பண்ணிட்டு இருந்த அப்படின்றத சொன்னதும் இது ஒன்றும் ஆக்டிங் கிடையாது, என்னோட உண்மையான வந்துட்டு ஃபீலிங்ஸ் நம்ம சொல்கிறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் அதை எல்லாத்தையுமே வீடியோஸ் எடுக்கவுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிறா. இவன் வந்துட்டு இவனை லைக் பண்ணுறானோ என்னமோன்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்டை இவன்ட்டு வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவன் மைண்டில் போயிட்டுருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் நான் அவங்ககிட்ட தனியாக பேசணுமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டதும் இல்லை நானுமே கூட வருவேன் அப்படின்றத சொல்கிறான். என்னோட ஹஸ்பண்டை விட்டுட்டு என்னால் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது, நான் வந்து அவரை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் ஏன்னா நான் வந்து ஒர்க் விஷயமா அவர்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சேன், இவங்க கூட வந்து எப்படி பேச முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே நீ அவன்கிட்ட வந்து கொஞ்சம் விலகி ஏறு, அவன் வந்துட்டு உன்னை தப்பான இனத்தில் பார்த்துட்ருக்கான், அவனுக்கு வந்துட்டு உன் மேலே லவ் இருக்குது அப்படின்றத சொன்னதும் அப்போ நீ
வந்துட்டு இப்போ பண்ணது எல்லாமே ஆக்டிங் தானான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்புறம் என்ன அவன்கிட்ட வந்து உன்னை காப்பாற்ற வேண்டாமா, அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்குமே போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கான செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. அப்போ அவங்க பெட்ஷீட்லாம் தூக்கி போட்டுட்டு நீ கீழே படுத்துக்கோன்னு சொன்னதும், என்ன வந்து பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதும், இப்போ வரைக்கும் நம்ம 2 பேத்துக்குமே ஒழுங்காக நம்மளை பற்றி புரிஞ்சுக்க டைமே கிடைக்கல, எதுக்காக அவசரப்படணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே கடுப்பாயிட்டுருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு அவன் முன்னாடி பாடியெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். பட் ஹீரோயின் அங்கே ஃபோனில் பிஸியாக இருந்துட்டு அவள் கூப்பிட்டா கூட கண்டுக்கவே மாட்டா. இப்போ என்ன நீ பேசாமல் இருன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுங்க கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தா. நானும் அவனும் வந்துட்டு ஒரே ரூமில் தான் இருக்கோம். பட் அங்கே வந்து தனித்தனியாக தான் தூங்க போகிறோன்னு சொல்லிட்டு பேசும்போது என் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு மரியாதையாக விலகி போய் இருந்துக்கோ, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. நான் வந்துட்டு என்னை பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதவங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அவள் பேசிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கும் போது பக்கத்தில் பார்த்தா இவன் தான் இருக்கான். அவனை டச் பண்ணிட்டுருக்கா. நீ என்ன இங்கே வந்துருக்க அப்படின்றத கேட்டதும், நைட்டு தூக்கத்தில் எந்திரிச்சு வந்திருப்பேன் அப்படின்றத சொன்னதும், அப்படின்னா எந்திரிச்சில் போயிருக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஷூட்டிங் எடுக்க ஆள் வந்துடுறாங்க. இப்போ அவங்கள பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோயின் சும்மா வந்துட்டு ஆக்டிங் பண்ணுற மாதிரி அங்கே கிஸ் பண்ணிட்டுருக்கா. குட் மார்னிங் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு வேறு அவளுக்கு டராக இருக்குது, இவனை எதுவும் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே ரொம்பவே குட் மார்னிங் சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து கிஸ் பண்ணதுமே அவங்களோட பேர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது. அவங்க சிஸ்டருக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வைரறிய ஆரம்பிச்சிருது. இவ எப்படி வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்ட்டா சொல்லிட்டு. இப்போ அவங்க அம்மாவுக்கு அங்கே கால் வந்துடுது, அவங்களுக்கு பர்த்டே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நீ அதுக்காக வந்துட்டு கிஃப்ட் வாங்கி கொடுத்து அவனை வந்து கரெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ஜாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க சிஸ்டர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், அதனால தானே இவன் வந்துட்டு இவனை கரெக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அங்கே போய் பேசிகிட்டு இருக்கா. உனக்கு அவள் எவ்வளோ காசு கொடுக்குறாளோ அதை விட நான் டபுள் மடங்காக கொடுக்குறேன், நீ பேசாமல் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணு, நீ வந்துட்டு அவள் கூட சேர்ந்து ஒன்றா இருந்தான்னு எனக்கு தெரியும், நீ பூவரர் தானே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நீ என்னை பற்றி அப்போ விசாரிச்சியான்னு கேட்டதும், ஆமாம் நான் விசாரித்தேன், அவள் ட்ரங்க் ஆகிட்டு உன் கூட சேர்ந்து ஒன் நைட் ஸ்டாண்ட் இருக்கா, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு காசு கொடுத்து உன்னை இங்கே கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொன்னதும், சரி ஓகே நான் என்ன பண்ணணும் அப்படின்றத கேட்டதும், நீ எல்லாரும் முன்னாடி அவளோட உண்மையை சொல்லிடு, ஸோ வந்துட்டு அவள் ரொம்ப அசிங்கப்பட்டு போவா, அவளோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே கூடி சீக்கிரம் நாங்கள் வந்து பறிச்சிடுவோம், அவள் தெருவில் தான் சுற்றுவான்னு சொன்னதும் ஹீரோக்கு அவ்வளோ ஒரு கடுப்பாயிட்டுருக்கு. சரிவா என் கூட அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கே கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோ எனக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாகி போயிடுது, இவளுமே அப்படின்னா வந்துட்டு பின்னாடி போயிட்டானான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவளை கூட்டிகிட்டு போயிட்டு நீ வந்து கையக்காலை கட்டிக்கோ அப்படின்றத சொல்கிறப்ப ஏன் எனக்கு சர்வ் பண்ண போறியான்னு சொன்னதும், ஆமாம் நீ அப்படி தான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவகிட்ட சொல்கிறான். பிறகு இங்கே வந்து நிறைய பொறுக்கிங்கெல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி நீ வந்துட்டு அவங்களுக்கு விருந்தாகு அப்படின்றத சொன்னதும், நீ தேவையில்லாமல் வேலை பண்ணிகிட்ருக்க, நான் யாரும் தெரியாதுன்னு உனக்கு சொல்லும் போது வாயில் அங்கே கச்சி போச்சு அடைச்சி விட்டுட்டு இங்கேயே கிடந்து சாவுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினுக்காக அவன் வந்து கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பேசினதும், தேவையில்லாமல் என்கிட்ட நீ பேசாதன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்துறா. அவங்க ஃப்ரெண்டை போய் அவன் மீட் பண்ணிட்டு நான் என்ன தப்பு பண்ணேன், தேவையில்லாமல் என்கிட்ட கத்திட்டுருக்கான்னு சொன்னதும், பொண்ணுங்களே அப்படி தான், நீ வந்துட்டு அவங்கள கரெக்ட் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு போய் கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணுன்னு சொன்னதும், அங்கே நம்ம ஹீரோவுமே அவளுக்காக கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். பட் ஹீரோ ஏன் உன்னோட கிஃப்ட்டை தூக்கி குப்பையில் போடு, நீ இப்போ ஏதாச்சும் என்கிட்ட பேசணுன்னா ஸ்ட்ரைட்டாகவே பேசு அப்படின்ற சொன்னதும், என்னோட அம்மாவோட பர்த்டே வருது நீ அதுக்கு வரணும்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ வந்து வேறு என்னத்தை என்கிட்ட மறைச்சிட்ருக்கன்னு சொல்கிறப்ப தன்னோட ஐடென்டிஃபைவை சொல்லிடுமான்னு சொல்லி அவன் பார்க்குறான். ஆனால் வந்துட்டு ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு போகிறா. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் என்ன பேசினாலும் சரி திரும்ப கூட பார்க்க மாட்டா, என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும், பேசாமல் நீ வந்துட்டு அவங்கள எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி பேசி ட்ரை பண்ணுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் மார்னிங் வரும்போது அவங்க ஷோட் இல்லாமல் அங்கே வந்துட்டு அவளுக்காக குக் பண்ணிகிட்ருக்கான். பிறகு அவள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தா முன்னாடியுமே வந்துட்டு அதே மாதிரி பண்ணதுமே சரியான போவட்டா இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் திட்டிட்டு போகிறான். நான் என்ன தப்பு பண்ணேன், நீ சொன்னால் தானே நான் கரெக்ட் பண்ண முடியும், எதுவுமே நீ சொல்லாமல் ஒய்சத்துக்கு இப்படி கோவப்பட்டேன்னா என்ன அர்த்தம்னு சொல்கிறப்ப அவள் அக்ரிமெண்ட் அங்கே கொடுத்துட்டு இதில் நீ சைன் பண்ணி கொடு, என் சிஸ்டரோட பின்னாடி நீ பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கான்னு தெரியும், ஆனால் இந்த ஷோ முடிகிற வரைக்கும் ஒழுங்காக வந்துட்டு இந்த நியூஸ் எல்லாமே வெளியே போகாமல் பார்த்துக்கோன்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு எரிஞ்சிட்டு நீ என்ன அப்படின்னா வந்துட்டு இப்படி தான் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கியா, நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ண கிடையாதுன்னு சொன்னதும், நான் தான் பார்த்தேனே அவள் பின்னாடி நீ சுற்றிட்டு இருந்ததை எனக்கு தெரியும், அவள் என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே பறிப்பா, இப்போயும் அதே மாதிரி தான் நடந்திருக்குன்னு சொன்னதும், நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவன் இந்த வீடியோ காமிக்கிறான். அவளுங்க கட்டி போட்டு வச்ச வீடியோவை அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் அங்கே கூட்டிகிட்டு போனேன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. ஹீரோயினுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மாக்காக போய் கிஃப்ட்டு வாங்கிக்கிட்டுருக்கா. அப்போ அங்கேயுமே வந்து அங்கே அம்மாவும் பொண்ணுமே தேவையில்லாமல் நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு அவன் மேலே திருட்டு பண்ணியுமே போட்டுங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மாங்க வந்துட்டு அந்த பொண்ணு எதுவுமே திருடலேன்னு சொல்லிட்டு அவள் வந்து ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரூவ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிடுது. எல்லாருமே சேர்ந்து அங்கே இருந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட ஐடியா கேட்குறா, என்னோட மதர் இன்லாக்கு பர்த்டே, நான் அதுக்காக கிஃப்ட் வாங்கணும், என்ன மாதிரி கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோ சொல்லிட்டான் போல் இவ தான் நான் மேரேஜ் பண்ணியிருக்கா பொண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஹீரோயினை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது.
ஹீரோயின் அவங்க அம்மாக்காக ஒரு ஸ்கார்ஃப் வாங்கிட்டு வந்திருக்கா. இதுதான் அவங்க அம்மாக்காக நான் கிஃப்ட்டா குடுக்க போறேன்னு சொன்னதும், அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. அங்க வீடியோ கால்ல மீட்டிங் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவ பாட்டு அங்க மடியில உட்காந்துட்டு அங்க ஹாப்பி ஆயிட்டு பேசிட்டுருக்கா. அங்க எல்லாருக்குமே அத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயி போயிருது. "என்ன பண்ணிட்டுருக்க? நீ வந்துட்டு பேசாம இப்ப கிளம்பு" அப்படின்ட்டு சொல்லும்போது, "ஏன் என் ஹஸ்பண்ட் பக்கத்துல வந்தா என்ன பிரச்சனை?" அப்படின்ட்டு சொல்லிட்டு, அங்க 2 பேருமே சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு அங்க ரொமான்ஸ் பண்ணும்போது, நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் தாங்க நோட்டீஸ் பண்றா வீடியோ கால் போயிட்டுருக்குன்னு. "அடப்பாவி! என் மானமே போச்சு. என்ன அசிங்கப்படுத்திட்டியே" அப்படின்ட்டு சொல்லிட்டு வேகமா அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் பர்த்டே பார்ட்டிக்காக அங்கே கிளம்பி போகும்போது, அங்கே ஆல்ரெடி நம்ம ஹீரோவோட அம்மாவை பார்த்துட்டு, அங்கே தேவையில்லாமல் அவங்க ஸ்டெப் மதரும் அவளுமே அங்கே வந்துட்டு ஓவராக பேசிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு ஜியோட அம்மான்னு தெரியாமல் கடைசியில் வந்துட்டு அங்கே உண்மை எல்லாமே தெரிஞ்சு போய் ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. அங்கே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சாரி கேட்குறாங்க. பண்ணதுக்கு வந்துட்டு சாரி வேறையா, காசு இல்லைன்னா நீ யாரை வேணாலும் இப்படிலாம் இன்சல்ட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே அடித்து அங்கேருந்து வெளியே வரட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோயின் நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவளை யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக வரான். அப்போ அவங்க அம்மா எவ்வளோ டைம் ஆகிக்கிட்டு இருக்கு, வந்து ஃபங்க்ஷனே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகாமே போயிடும் போல் உன்னால் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, இப்படி நம்ம ஹீரோயினை வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்கன்ற நியூஸுமே கிடச்சிருது. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க சிஸ்டர் தான் அங்கே பிடிச்சி வச்சுட்ருக்கா. உன் லைஃப்பில் வந்துட்டு இதுக்கப்புறம் எதுவுமே வந்துட்டு நல்லாவே நடக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன். என்ன நினச்சிட்ருக்கேன், என்கிட்ட அந்த எல்லாத்தையும் படிச்சுட்டேன்னா நான் சும்மா விடுவேனா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கா. உன்னோட அம்மா செத்து போனதுக்கே நாங்கள் தான் காரணம். அதுக்கப்புறம் தானே உங்கள் அப்பா வந்துட்டு என்னையும் எங்கள் அம்மாவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. உங்கள் அப்பா என் கைவசம், உன்னோட பாய் ஃப்ரெண்ட் என் கைவசம், எல்லாமே என் கைவசம் வந்துடும். இப்போ நீமே வந்துட்டு இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு ரொம்ப வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ அங்கே வந்துட்டு ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு அவளை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அவளையுமே வந்துட்டு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அங்கே வச்சுருக்காங்க. இப்போ பண்ண ஃப்ராட் வேலை எல்லாத்துக்குமே. ஸோ வந்துட்டு அங்கே ஜெயிலையுமே போட சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து இதுக்கப்புறம் நீ வந்து எதை பற்றியும் கவலைப்படாத, நான் எப்பயுமே உனக்கு பக்கபலமாக இருப்பேன்னு சொன்னதும் அங்கே அசிஸ்டன்ட் இருக்கிறத பார்த்துட்டு தேவையில்லாமல் எதுக்காக நீ எப்போ பார்த்தாலும் என் ஹஸ்பண்ட் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, அவர் வந்துட்டு ஒரு லேடியை தான் லவ் பண்ணுறாரு ஒன்றை கிடையாதுன்னு சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறான். நீங்கள் அப்படின்னா என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன கேம் ஐடியா இருக்குது அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ நீ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவன் வந்துட்டு என்னோட ஸ்பெஷல் அசிஸ்டன்ட், நான் தான் அந்த மிஸ்டர் ஜிஏன்னு சொன்னதும் அதை கேட்டு நம்மளுக்கு ஷாக் ஆகிட்டு, என்ன ஜியா அப்புறம் ஏன் நீ வந்துட்டு என்கிட்ட போய் சொல்லி இத்தனை நாளாக ஏமாற்றிட்டு இருந்த அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. வந்து உன்னை அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ உடனே வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வந்துட்டு நீ வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வெயிட்டாக ஒர்க் பண்ணுறேன்ல நினச்சேன்னு சொன்னதும் அது நீயா நினச்சிக்கிட்டேன், நான் வந்து உன்கிட்ட சொல்ல கிடையாது அப்படின்றத சொல்கிறான். நான் தான் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு பெரிய பணக்காரன்னு சொன்னதும் அப்படின்னா வந்துட்டு நீ என்கிட்ட இத்தனை நாள் ஏன் மறைச்ச அப்படின்ற சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதும் நான் வந்து 10 வருஷமாக உன்னை ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ணிட்டுருக்கேன், திடீர்னு நீ வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டதும் நான் எப்படி வந்துட்டு வேணான்னு சொல்லுவேன்னு சொன்னதும் ஏன்னா ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டு ஷாக் ஆகுறா. ஆமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே இப்போ நான் ஒரே நாளில் பெரிய கோடீஸ்வரி ஆகிட்டேனா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இப்படியே வந்து ஹாப்பியாக அவங்க ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.